எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் சின்ன வயசுல கேட்ட சில கதைகள் மனசுல அப்படியே நிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆழமான பாடத்தை சொல்ற ஒரு பிரபலமான ஜப்பானிய நாட்டுப்புற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தரோட வாழ்க்கை அதிர்ஷ்டமா அமையறதுக்கும் இன்னொருத்தரோட வாழ்க்கை தோல்வியில முடியறதுக்கும் என்னங்க காரணம்? எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தரோட குணம் எப்படி அவங்களோட விதியையே தீர்மானிக்குதுன்னு இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில வர்றதே ரெண்டே ரெண்டு குடும்பங்கள் தான், பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆனா அவங்களோட குணம்தான் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாதது. அதுதான் அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பான, கடினமா உழைக்கிற ஒரு நேர்மையான தம்பதி. இன்னொரு பக்கம் ஒரே பேராசையும் கஞ்சத்தனமும் பொறாமையும் நிறைஞ்ச இன்னொரு ஜோடி. இதுக்கு நடுவுல ஒரு செல்ல நாய். இந்த ரெண்டு குடும்பத்தோட உண்மையான முகத்தையும் அது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு பாருங்களேன். பேராசை இதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லையே, அது நமக்கு வேணும்னு நினைக்கிற அந்த தீராத ஆசை. இந்த ஒரு குணம் தான் அந்த பொறாமைக்கார அண்ட வீட்டுக்காரங்களோட ஒவ்வொரு முடிவுக்கும் காரணமா இருந்து கடைசியில அவங்களையே ஒரு பெரிய ஆபத்துல தள்ள போகுது. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது. ஒரு சாதாரண நாய் செய்யற ஒரு சின்ன விஷயம் இந்த ரெண்டு குடும்பத்தோட தலையெழுத்தையுமே மாத்தி எழுத போகுது. எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிக்குது. அந்த நல்ல தம்பதி அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட செல்ல நாய் தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வாளை வேக வேகமா ஆட்டிக்கிட்டே விடாம குறைக்குது. என்னவா இருக்கும் அங்க? அவங்களால நம்பவே முடியல. அந்த இடத்த தோண்ட தோண்ட உள்ள இருந்து தங்கம், வெள்ளி நாணயங்கள்னு ஒரு பெரிய புதையலே கிடைக்குது. நினைச்சு பாருங்க, ஒரே ராத்திரியில அவங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. இந்த விஷயம் காத்து வாக்குல அந்த பொறாமக்காரங்க காதுக்கும் போகுது. நமக்கும் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நினைச்சு அந்த நாய கடன் வாங்கிட்டு வராங்க. ஆனா நல்ல மனசுக்கு கிடைச்ச புதையல் கெட்ட மனசுக்கு கிடைக்குமா சொல்லுங்க? அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஒரே துர்நாச்சம் அடிக்கிற குப்பை கூளந்தான். ஏமாந்து போன கோபத்துல அவங்க கண்ணு மண்ணு தெரியல. புதையல் கிடைக்காததுக்கு காரணம் அந்த அப்பாவி நாய் தான்னு நினைச்சு ரொம்ப கொடூரமா அதை கொன்னு ஒரு பைன் மரத்துக்கு அடியில புதைச்சிடுறாங்க. கதையோட சந்தோஷமான பகுதி இதோட முடியுது. ஆனா அந்த நாயோட கதை அதோட முடியல. அதோட ஆன்மா இப்போ ஒரு அமானுஷ சக்திய திரும்பி வருது. இந்த சோகத்திலேந்து தான் ஒரு புது அற்புதம் பிறக்க போகுது. ஒரு நாள் ராத்திரி அந்த நல்லவரோட கனவுல அந்த நாய் வருது. அது அவர்கிட்ட சொல்லுது, என்னைய புதைச்ச அந்த பைன் மரத்தை வெட்டி அதுல ஒரு உரல் செய்ங்க அப்படின்னு. சோகத்துல இருந்த அவருக்கு இது ஒரு புது நம்பிக்கையா தெரியுது. இங்க பாருங்க, இது ஒரு ஆழமான உண்மைய நமக்கு சொல்லுது. அந்த மந்திர உரல் நல்லவங்க கையில இருந்தப்போ சாதாரண அரிசிய கூட புதையலா மாத்துச்சு. ஆனா அதே உரல் பொறாமக்காரங்க கைக்கு போனதும் அரிசிய அசிங்கமான குப்பையா மாத்திருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? மேஜிக் கூட நல்லவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் போல. கோபத்துல அந்த பொறாமக்காரங்க அந்த மந்திர உரலையும் உடைச்சு எரிச்சிடுறாங்க. ஆனா அவங்க அழிச்சது ஒரு பொருளை மட்டும் இல்ல, அவங்களுக்கே தெரியாம ஒரு புது அற்புதத்துக்கு வழிவகுத்துட்டாங்க. ஆமா, அந்த சாம்பல்ல இருந்து தான் கதையோட கடைசி அற்புதம் நடக்கப் போகுது. மறுபடியும் அந்த நாயோட ஆன்மா கனவுல வந்து சொல்லுது, எரிச்சு போட்ட உருளோட சாம்பலை எடுத்து காஞ்சி போன மரங்கள் மேல தூவுங்க, அந்த மரங்கள் திரும்பவும் உயிர் பெறும் அப்படின்னு. பாருங்க, அழிவோட சின்னமா இருந்த சாம்பல் இப்போ வாழ்வோட அடையாளமா மாறப்போகுது. அந்த நாட்டு இளவரசர் போற வரியில ஒரு பட்டு போன செரி மரம் இருக்கு. நம்ம நல்லவர் அந்த சாம்பல மரத்து மேல தூவுறாரு. அடுத்த நொடிய அந்த மரம் முழுக்க ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்து குலுங்குது. இத பார்த்து ஆச்சரியப்பட்டு போன இளவரசர் அவருக்கு ஏகப்பட்ட பரிசுகளை கொடுத்து கௌரவிக்கிறார். இப்போ கதை கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. பேராசை பிடிச்ச அந்த ஆளு தன்னோட கடைசி முயற்சியில இறங்குறான். ஆனா இந்த தடவை அவனோட அவமானம் 4 பேர் முன்னாடி ஊரே பார்க்க நடக்க போகுது. அந்த கெட்டவனும் அதே மாதிரி அற்புதம் செஞ்சு பேர் வாங்கலான்னு பாக்குறான். இளவரசர் முன்னாடி போய் பட்டுப்போன மரத்துல ஏறி கையில இருந்த சாம்பல தூவுறான். ஆனா என்னாச்சு தெரியுமா? பூ பூக்குறதுக்கு பதிலா அந்த சாம்பல் புழுதியா மாறி இளவரசர் மந்திரிங்கன்னு அங்கிருந்த எல்லார் கண்ணிலையும் மூக்கிலையும் பட்டு ஒரே எரிச்சல். அவனோட பேராசையே அவனை காட்டி கொடுத்துச்சு. இளவரசருக்கு வந்ததே கோபம். அவமானத்துல தன்னோட காவலர்களை விட்டு அந்த ஆளை பிடிச்சு சாகுற அளவுக்கு அடிச்சு துவைக்க சொல்லிட்டாரு. செஞ்சவினை அப்பவே சுட்டது. கதையோட சம்பவங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா இப்போதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. உண்மையான செல்வம்னா என்ன? வாங்க இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற ஆழமான நீதிய பார்க்கலாம். இவ்ளோ கொடுமைகள் நடந்த பிறகும் அந்த நல்ல தம்பதியோட மனசு கொஞ்சம் கூட மாறல. பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறத கேள்விப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்ய முன்வர்றாங்க. இதுக்கு பேருதான் உண்மையான பெருந்தன்மை இல்லையா? அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்?
பேராசைப்பட்டா அது அழிவுக்கு தான் கொண்டு போகும். கொடுமையான குணம் இருந்தா அது நம்ம தொடுற எல்லாத்தையும் கெடுத்துரும். ஆனா நல்ல குணமோ கருணையோ இருந்தா அதுக்குண்டான பரிசு கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாத்துக்கும் மேல மன்னிப்புங்கிற ஒண்ணுதான் எல்லா காயத்தையும் ஆத்துற ஒரு பெரிய சக்தி. கதை முடியும் போது அந்த நல்ல தம்பதி அவங்களோட செல்வத்தை அந்த கெட்டவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறாங்க. அப்போ தங்கம் வெள்ளிய விடவும் பெரிய புதையங்கிறது மன்னிப்பு தானா? இந்த கதையோட உண்மையான செல்வம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.